மரவள்ளி கிழங்கு அதாவது கப்பக்கிழங்க தோலை சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டா நறுக்கி இல்லைனாக்கா துருவல்ல சீவிட்டு குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதை நல்லா மசிச்சு வச்சதோட அரிசி மாவு சேர்க்கணும். அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு வரைக்கும் சேர்க்கலாம், கூட கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா உருட்ட வரணும். அதோட நம்ம பச்சை மிளகாய், ஒரு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுருக்கலாம். தேவைப்படுறவங்க பட்டை, சோம்பு, பூண்டு எல்லாமும் அரைச்சிக்கலாம். இஞ்சி பொதுவாக நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா உருட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு சூடாயிட்டு இருக்க எண்ணெயில் போட்டுறணும். இது நல்லா சத்தம் அடங்கி வரும்போது அடுத்த பக்கம் திருப்பி விட்டு அந்த பக்கமும் ஓசை அடங்கின உடனே எடுத்துடலாம். இது உளுந்து வடைக்கு நிகரான சுவையில நைவேத்தியமா படைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு வடை. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சட்னி, சாம்பார் இல்ல நம்ம டொமேட்டோ சாஸோட கூட சாப்பிடலாம். இப்ப ஆரோக்கியமான கப்பா வடை ரெடி.